பதுவை அந்தோனியாரே உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். பதுவை அந்தோனியாரே உம்மை நாடி வந்தோம், எமக்காய் வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, தூய்மையின் லீலி மலராக தூய ஆவியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து கற்பித்தவரான இதோ நம்முடைய பாதுகாவலர் திரு அவையில் அணையாத தீபங்களுள் ஒன்றாக போற்றப் பெறுகிறவர், பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர், அடிமைப்பட்டவர்களை மீட்கின்றவர், அவதிப்படுகிற பிள்ளைகளாக புனிதருக்கு முன்பாக கைகூப்பி நிற்கிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற புதுமை வள்ளல் புனித பதுவை அந்தோனியாருக்கு சிறப்பு வணக்கத்தை முன்வைக்கின்ற 2026 ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமையாக, இந்த ஜனவரி மாதத்தினுடைய முதல் செவ்வாயாக அமைந்திருக்கிற இந்த நாளிலே இதோ ஆராதனை டிவி என்கிற வலையொளி தளம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான இந்த ஒரு வாய்ப்பு வழியாக புனிதருக்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நம் இல்லங்களில் எழுந்தருளி வந்திருக்கிற புனிதரின் திருச்சொரூபத்தை உற்று நோக்குவோம். இறைவனின் அன்பு, அவருடைய எல்லையில்லாத இரக்கம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மீது இன்னும் குறைந்து போகவில்லை என்பதை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய 2026 என்கிற இந்த புதிய ஆண்டிலே எல்லா நன்மைகளாலும் நாம் நிரப்பப்படும்படி நம் தேவைகளுக்காக நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளாக பரிந்து பேசுகிற இதோ நம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாரிடம் அவருடைய திருச்சொரூபத்தை உற்று நோக்கிய பிள்ளைகளாக இந்த நவநாள் ஜெபத்தில் நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உம் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருமுன் விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய சிறப்பு வேண்டுதல்களை
யாருக்காக ஜெபிக்கும்படி நம் உள்ளம் நம்மை தூண்டுகிறதோ, அந்தோனியாரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க என்று நம்மிடம் தங்களுடைய வேண்டுதல்களை, ஜெபங்களை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொருவரையும் இதோ புனிதரின் திருச்சுரூபத்திற்கு முன்பாக சிறப்பாக நினைவு கூர்ந்து அருள் வேண்டுவோம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிடச் சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமேன். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. பிரியமான பிள்ளைகளே, எசேக்கியேல் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார்: இதோ நான் உங்களுக்காக இருக்கிறேன், உங்களை கண்ணோக்குவேன். எனக்காக இருக்கின்றவராக, என்னை கண்ணோக்குபவராக இதோ என் ஆண்டவர் இருக்கிறார் என்று உண்மையாய் நம்பி தாய் போல தன்னை தேற்றுகிற இறைவனின் அன்பை ஏராளமாய் அனுபவித்து தன் வல்லமையான போதனை வழியாக, சான்று பகரும் வாழ்வு வழியாக இறைவனின் தாயன்பை தான் ஆற்றிய அத்துணை வல்ல செயல்கள் வழியாக எடுத்து இயம்பிய அநேகருக்கு அதை கொண்டு சென்ற
கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாருக்கு சிறப்பு வணக்கத்தை செலுத்தக்கூடிய இந்த ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமை இதோ நன்றி நிறைந்த உணர்வுகளோடு புனிதரின் பரிந்துரை வழியாக தம் பேரன்பை நமக்கு காட்டியிருக்கிற இறைவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 107 திருப்பாடல் ஆசிரியர் இப்படியாய் கடவுளை புகழ்ந்தேத்துகிறார். அவர்கள் தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர் அவர்களை துன்பங்களினின்று விடுவித்தார். தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். அழிவினின்று அவர்களை விடுவித்தார். ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடரான அவர்களுக்கு அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு அவர் தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக என்று திருப்பாடலாசிரியர் நன்றி நிறைந்த இதயத்தை இறைவனை நோக்கி எழுப்பும்படியாக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இதோ பிரியமான பிள்ளைகளே, 2025 என்கிற ஆண்டு முழுவதும் தன்னுடைய கண்களை நம்மீது கருத்தாய் பதித்து தம் கரங்களுக்குள்ளே நம் பெயர்களை எழுதி வைத்து, நீ என் கண்களுக்கு முன்பாக விலையேற பெற்றவர் என்று சொல்லி புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக நாம் ஒப்புக் கொடுத்த எல்லா வேண்டல்களுக்கும் பதிலை கொடுத்து, பெற்ற தாய் தன் குழந்தையை மறப்பாலோ, பால் குடிக்கும் தன்னுடைய மகவை அவள் மறப்பாலோ, அப்படியே அவள் மறந்திடணும். ஒருபோதும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி தாயன்பினால் நம்மை நிறைத்திருக்கிற அந்த அன்பின் வெளிப்பாடாகவே இன்னும் ஓர் ஆண்டை, 2026 என்கிற இந்த புதிய ஆண்டை என் பிள்ளைக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை ஆட்கொள்பவராக, எல்லா வகையான அல்லல்களிலிருந்தும் நம்மையும் நம் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளையும் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறவராக, இதோ நம் திரு முன்பாக வீற்றிருக்கிற இந்த ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். நம் பாதுகாவலர் கோடியற்புதர் புனித பதுவை அந்தோணியாரோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை நாதருடைய அந்த தாய் அன்பை மீண்டும் உள்ளத்தில் சுவைக்கின்ற பிள்ளைகளாக, அந்த தயவுள்ள, அந்த இரக்கமுள்ள, அந்த கருணையுள்ள கடவுள் இதோ எதை குறித்து நாம் கலங்கி நிற்கிறோமோ, இந்த ஆண்டில் எனக்கு என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா என்கிற தயக்கத்தோடு இருக்கிறோமோ, அத்துணையையும் ஆண்டவர் தம் இரக்கத்தினால் நமக்கு அருள்வார். எதுவும் நமக்கு தீங்கு இழைக்காது என்கிற எதிர்நோக்கை நாம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ தன் சிறகுகளின் நிழலில் தன் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுகிற கோழி தன் ரெக்கைகளுக்குள்ளே தன் குஞ்சுகளுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து வளர்ப்பதைப் போல நம்மையும் பாதுகாக்கும் எந்த ஆண்டவரிடம் புனித பதுவை அந்தோணியார் தன்னையே சரணாகதியாக்கியதைப் போல நம்மையே நாம் சரணாகதியாக்குவோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் அவரிடமே நாம் ஒப்பு கொடுத்து நம் வாழ்வாதார பணிகளுக்கு, செயல்களுக்கு, நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளுக்கும், வியாபார முயற்சிகளுக்கும், தொழில் அபிவிருத்தி செயல்பாடுகளுக்கும்,
வேளாண் தொழிலுக்கும் ஆடு மாடு பயிர் பச்சை செழிப்புக்கும் ஆண்டவருடைய அன்பை, அவருடைய பேர் இரக்கத்தை, பாதுகாப்பை வேண்டி நிற்கிற பிள்ளைகளாக இந்த பாடல் வரிகளுக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தாய்க்கு அன்பு பற்றி போகுமா, தனது பிள்ளை அவள் மறப்பாலோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே. தாய்க்கு அன்பு பற்றி போகுமா, தனது பிள்ளை அவள் மறப்பாலோ? குன்று கூட அசைந்து போகலாம், குகைகள் கூட பெயர்ந்து போகலாம். குன்று கூட அசைந்து போகலாம், குகைகள் கூட பெயர்ந்து போகலாம். அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே. அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை, பெயர்வதில்லையே. தாய்க்கு அன்பு பற்றி போகுமா, தனது பிள்ளை அவள் மறப்பாலோ? தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும். தீ நடுவே நீ நடந்தாலும், ஆழ்கடலை தான் கடந்தாலும். தீமையேதும் நிகழ்வதில்லையே, தீதின்றியே காத்திடுவேன் நான். தீமையேதும் நிகழ்வதில்லையே, தீதின்றியே காத்திடுவேன் நான். தாய்க்கு அன்பு பற்றி போகுமோ, தனது பிள்ளை அவள் மறப்பாலோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தானுரைத்தாரே. ஆம் பிரியமான பிள்ளைகளே, கழுகின் சிறகில் குஞ்சை அமர்த்தியே கனிந்த அன்பில் அது எப்படி தன் பிள்ளைகளை, அந்த குஞ்சுகளை சுமந்து செல்லுமோ, கழுகு போல இதோ காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றவராக கடந்த 2025 என்கிற ஆண்டு முழுவதுமாய் புனித பதுவை அந்தோணியாரின் அருட்காவலுக்குள்ளே அபரிமிதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெரும்படியாக நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறவர். இந்த ஆராதனை டிவி என்கிற வலையொளிதளம் வழியாக உலகின் பல்வேறு மூளை முடுக்குகள் எல்லாம் இல்லங்களுக்குள்ளே ஊடுருவி சென்று தேவையோடு இருந்த, கண்ணீரோடு இருந்த, கவலைகளோடு இருந்த அநேக பிள்ளைகளை தேற்றின தெய்வம், தாயன்பினால் நிறைத்திருக்கிறவர். இதோ இந்த புதிய ஆண்டிலும் வல்லமையாய் தன் பிள்ளைகளின் வாழ்வையிலே அவர் ஆளுகை செய்யும்படியாக புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையோடு நம்மையே நாம் இயேசுவிடத்திலே, நம்மை காண்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே நம்மையே நாம் ஒப்புக்கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். கோடி அற்புதரான புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையால் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக, புது விடியலை பெற்றுக்கொள்ளும்படியாக, புதிய பார்வைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, புதிய நம்பிக்கையை உள்ளத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ 2026 என்கிற இந்த புதிய ஆண்டை கொடுத்து, இந்த ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமையிலே நீர் எங்களுடைய பாதுகாவலராக நீர் எமக்கு கொடுத்திருக்கிற கோடி அற்புத புனித அந்தோணியாரின் பெயரால் உம் திருமுன்பாய் நாங்கள் கூடி வரும்படி செய்திருக்கிறீரே. நன்றி அப்பா. நல்லவரே, தாயுள்ளம் கொண்டு எங்களை பார்க்கிறவரே, அந்தோணியாரே, எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது கடவுளின் இரக்கத்தை பெற்று தாருமையா என்று வேண்டினர் உம் பிள்ளைகளுக்கு நீர் பரிவிரக்கம் காட்டியிருக்கிறீர். இதோ இந்த நாளில் நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்க இருப்பதைப் போலவே ஆயனில்லா ஆடுகளைப் போல் அவர்கள் இருந்ததைக் கண்டு அவர்கள் மீது நீர் மனம் இறங்கினீர், பரிவிரக்கம் கொண்டீர் என்று நாங்கள் வாசிக்க இருக்கிறோமே. இதோ எங்கள் தேவைகள் என்ன, எங்களுடைய வாழ்வின் போராட்டம் என்ன, நாங்கள் சந்திக்கிற தடைகள் என்ன, எங்களுடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் என்ன, எங்களை கூனி குறுக வைத்திருக்கிற வாழ்வின் அவலங்கள் என்ன என்பதையெல்லாம் அறிந்தவராக அந்தோணியாரின் பரிந்துரையோடு முன்பாக வந்து கையேந்தி நின்று மடிப்பிச்சை கேட்கிற பிள்ளைகளாய் தங்கள் பிள்ளைகளின் வாழ்வின் போராட்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, இயேசுவே எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கும் ஐயா, புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக இந்த அதிசயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்யும் என்று வேண்டின உம் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறேன், வாழ்வை கொடுத்திருக்கிறேன், சிறப்பை கொடுத்திருக்கிறேன், உயர்வை கொடுத்திருக்கிறேன், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறேன். உம் பிள்ளைகளின் சுமைகளையெல்லாம் நீர் நீக்கி இருக்கிறேன். இதோ இந்த புதிய ஆண்டிலே கைகூப்பி நன்றி அப்பா என்று சொல்லுகிற பிள்ளைகளாக உம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை, தங்களுக்கு வாழ்வாதாரமாக நீரே கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் மீண்டுமாய் உம்மிடத்தில் எப்போ கொடுக்கிறோம் என்கிற உணர்வோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ளே இயேசுவே, அற்புதரே, சகாயரே, எங்களை, எங்கள் ஜெபங்களுக்குரிய செயல்களை, எங்கள் ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளை நீரே ஆளுகை செய்யுமையா என்று தங்களை எப்போ கொடுக்கிற ஆயனில்லா ஆடுகளைப் போல என்றும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற, அங்கு போனா புதுமை நடக்குமா, இங்கு போனா அதிசயம் நடக்குமா, இங்கு போனா கவலை குறையுமா, இங்கு போனா என் கண்ணீர் துடைக்கப்படுமா என்கிற அபலைகளாக அலைந்து திரியக்கூடிய இயேசுவே என்று உம்மை நோக்கி தங்களுடைய கண்களை உயர்த்தி இதயத்தை ஏறெடுத்து, நீரே எங்களுக்கு விடுதலை, நீரே எங்களுக்கு ஆசீர்வாதம், அந்தோணியார் வழியாக நாங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வோம் அப்பா என்று சொல்லுகிற பிள்ளைகளாக மனக்குறைகளை எல்லாம் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிற உம் பிள்ளைகளை பாரும், உம் பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை பாரும், உம் பிள்ளைகளினுடைய உள்ளத்திலே இதோ மலை போல் குவிந்து கிடக்கிற கவலைகளை பாரும். இந்த 2026 என்கிற இந்த புதிய ஆண்டு எப்படிப்பட்டதா இருக்க போகிறதோ, எங்களுக்கு அச்சத்தை தரப்போகிறதா, பயத்தை கொடுக்க போகிறதா, படபடப்பை கொடுக்க போகிறதா, இல்லை ஆசீர்வாதத்தை தரப்போகிறதா, ஆனந்தத்தை தரப்போகிறதா என்கிற தவிப்போடு எல்லாம் செய்ய வல்லவரே, உம்முடைய இரக்கத்திற்கு முன்பாக எங்களையே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நிறைவு கண்ட, மகிழ்ச்சி கண்ட உடைய தாய் அன்பை நிறைவாய் உள்ளத்தில் அனுபவித்து தாம் ஆற்றிய அத்துணை புதுமைகள் வழியாகவும் எல்லோருக்கும் கொண்டு சென்ற புனிதர், எங்கள் பாதுகாவலர், இதோ புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரை வழியாகவே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உதாரிகளாக இருக்கிற இந்த காலங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறதே, இன்னும் ஒரு கருத்து இல்லையே, ஒரு பொறுப்பு இல்லையே என்று
தங்கள் பிள்ளைகளை குறித்தும் பிள்ளைகள் உள்ளத்தில் படுகிற எல்லா சங்கடங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியாய் இந்த காலத்தின் அருமையை உணராத, பொறுப்பே இல்லாத, ஏனோ தானோ என்று உதாரித்தனமாய் வாழ்கிற பிள்ளைகளை உடைய பாத படிகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். முயற்சி எடுத்தோம், எங்களுக்கு பலன் கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, நல்ல சம்பளம் கிடைக்கல, பணி உயர்வு கிடைக்கல, எத்தனையோ தடைகள் என்று முடங்கி போன பிள்ளைகளாக, சோர்வுற்ற பிள்ளைகளாக, இதோ சோம்பேறிகளாக, மன விரக்தியோடு வாழ்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். எடுத்த காரியத்தில் தடைகளுக்கு மேல் தடை, பண பற்றாக்குறை, கடன் தொல்லை, நம்பியிருந்த உறவுகள் எல்லாம் காலை வாரிவிட்ட நிலை, ஆண்டவரே என்று கதறுகிற பிள்ளைகளாக உம்மை நோக்கி கையேந்து நிற்கிற உம் பிள்ளைகளுக்கு உடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யாருடைய பார்வையில் உடைய பிள்ளைகளுக்கு உடைய தயவு கிடைக்க வேண்டுமோ அப்படியாய் தயவு காட்டி தாயன்பினால் இந்த புதிய ஆண்டிலே, இந்த புதிய மாதத்திலே உன் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய மனக்குறைகள் மாறட்டும், உன் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி கிட்டட்டும், உன் பிள்ளைகளுக்கு அமைதி உள்ளத்திலே வந்து அமையட்டும், உன் பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் பெருகட்டும், உன் பிள்ளைகளினுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒற்றுமை நிலைக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு, உடைய பிள்ளைகளினுடைய உயர்வை தடுக்கிற, ஊறு விளைவிக்கிற, உடைய பிள்ளைகளுக்கு தடைகளை ஏற்படுத்துகிற எல்லா சகல சத்துருக்களின் கட்டுக்களிலிருந்து, அலகையின் அந்தகார சக்திகளின் ஆதிக்கங்களிலிருந்து இயேசுவே உம்முடைய பிரசன்னம் புனித பதுவை அந்தோனியாரின் பரிந்துரை வழியாக உம் பிள்ளைகளின் உள்ளங்களுக்குள்ளே, இல்லங்களுக்குள்ளே விடுதலையாய் அமைய நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை காண்பதற்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் அச்சங்களை போக்கி உம் பிள்ளைகளுக்கு நீர் மகிழ்ச்சியை தரப்போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய பிள்ளைகளின் உடல்களுக்குள்ளே பல்வேறு உபத்திரங்களை கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா நோயின் மூலங்களிலிருந்தும் நீர் விடுதலை கொடுத்து உம் பிள்ளைகளை நீர் நலமாக்கி வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளுக்கு காலாகாலத்திலே திருமணமாகிற ஒரு பாக்கியத்தை, குழந்தைகளை பெற்றெடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, நல்ல வேலை வாய்ப்புகளை, பணி உயர்வுகளை உம் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை, மகிழ்ச்சியை, உயர்வை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. ஆண்டு முழுவதும் நன்மைகளால் நான் உன்னை முடிசூட்டுவேன் என்கிற உடைய வார்த்தையின்படி புனித பதுவை அந்தோனியாரின் அருட்காவலுக்குள்ளே உம் பிள்ளைகளை வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகளினுடைய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. உம் பிள்ளைகள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாட்டிலே தடைகளை உடைத்து உடைய பிள்ளைகள் முன்னேற்றி உடைய பிள்ளைகள் அநேகருக்கு முன்பாக உயர்ந்து நிற்கும்படியாக ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்திற்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்பியர் கீதம் பாடி இயேசுவின் ஆசீரை பெற்றுக்கொள்வோம். வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. உள்ளங்களாளி மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் நீட்டின் பெருமை மாட்சிமையோடு
வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் வழியினில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் வழியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பள்ளியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
நம் தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள் வாருங்கள், இறைக்குலமே வாருங்கள், வானதேவன் வழியில் நடக்க வாருங்கள் என்கிற வருகை பாடலின் அழைப்போடு ஆராதனை டிவி என்கிற இந்த அற்புதமான வலையொலிதளம் வழியாக கோடி அற்புதர் இறைவனின் பேரன்பை வாழ்வில் நிறைவாக அனுபவித்து தன் செயல்கள் வழியாக, போதனைகள் வழியாக அநேகருக்கு பகிர்ந்தவரின் பெயரால் 2026 ஆண்டின் முதல் செவ்வாயில், இந்த ஜனவரி மாதத்தின் தலை செவ்வாய்க்கிழமையில் தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்தில் பங்கு பெற நாம் கூடி வந்திருக்கிறோம். வானதேவன் நமக்கு காட்டுகிற வழி என்பது உண்மையின் வழி, அன்பின் வழி, நீதியின் வழி, இரக்கத்தின் வழி. இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற முதல் வாசகம், இறைவன் எப்படியாய் நம்மை அன்பு செய்தார், அந்த அன்புக்கு எப்படி நாம் உண்மை உள்ளவர்களாக, பதிலன்பு காட்டக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனையை நமக்கு முன்னிறுத்துகிறது. நற்செய்தியும் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைந்து திரிந்த அந்த மக்கள் மீது இயேசு காட்டிய பரிவிரக்க உணர்வை, பரிவிரக்க செயல்பாட்டை இன்றைக்கு அப்பம் பலுகும் நிகழ்வாக நம் முன் கொண்டு வர இருக்கிறது. இப்படிப்பட்ட இறைவனின் பேரன்பை, பேரிரக்கத்தை தன்னுடைய பரிந்துரை வழியாக தன் பாதுகாவலில் எல்லாருக்கும் பெற்றுத்தருகிற கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பக்தர்களாக நாம் கூடி வந்திருக்கிற இவ்வேளையில் புனிதரின் பரிந்துரை வழியாக தனிப்பட்ட வகையில் குடும்பமாக இறைவனின் பேரன்பை சுவைத்ததற்காக நாம் நன்றி கூறுவோம். குறிப்பாக இந்த ஆராதனை டிவி என்கிற இந்த ஒரு சிறப்பான இணையத்திற்காக, வலையொலி தளத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். பல கண்ணுக்கு தெரியாத உள்ளங்களினுடைய அர்ப்பணத்தின் வழியாக இந்த ஆசீர்வாதம் நம் இல்லங்களை, நம் உள்ளங்களை நிரப்பும்படியாக இறைவன் செயல்படுகின்றார். எனவே அனைவரை குறித்தும் நன்றி கூறி, குறிப்பாக இந்த ஆராதனை டிவி இன்னும் பலரையும் சென்றடைய வேண்டும். ஆண்டவர் இதனுடைய பணிகளில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளினுடைய அர்ப்பணம் வழியாக இறைவன் மாட்சி பெற வேண்டும். இது அமைப்பு வழியாக முன்னெடுக்கப்படுகிற எல்லா பணிகளிலும் கடவுளுடைய அன்பு நிறைவாக மற்றவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக புதிய ஆண்டில் நம்முடைய மனம் முன்னிறுத்தக்கூடிய, இதயத்தில் நாம் நிறைத்திருக்கக்கூடிய எல்லா வேண்டல்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் நம்மை விட்டு பிரிந்தவர்கள், கடந்த ஆண்டில் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய உறவாக இருந்து மரித்தவர்கள், நம்முடைய நண்பர்களாக இருந்து மரித்தவர்கள் அனைவரையும் இறைவனின் பேர் இரக்கத்திற்கு முன்பாக நாம் நினைவு கூர்ந்து, புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்து பேசுதல் இந்த ஆன்மாக்களுக்கு, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு நிலை வாழ்வை அருள வேண்டுமென்று அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன்
நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களைப் போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதியடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினாள். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும்
உமக்கு ஊழியம் செய்வார்கள், உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழை தோங்குவதாக, நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவரர சாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள், உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 6 34 தொடங்கி 44 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது. சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள்.
அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு மலையின் உயரத்தில் ஒரு கிராமம், மலை அடிவாரத்தில் ஒரு கிராமம். 2 கிராம மக்களுக்கும் இடையே ஓயாத சண்டை. இந்த மலையில் யார் அதிகாரம் செலுத்துவது? இந்த ஓயாத சண்டையில் ஒரு நாள் மலையின் மேலிருக்கிற கிராமத்திலிருந்து சிலர் வந்து கீழே இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அவர்கள் கடத்தி கொண்டு செல்லுகிறார்கள். குழந்தையை பறிகொடுத்த தாய், ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆனதோ என்று பதறுகிறாள். கிராம கூட்டம் நடக்கிறது. எப்படியாவது இந்த குழந்தையை நாம் மீட்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்த குழந்தையை மீட்காமல் குழந்தையின் தாய் உண்ண மறுக்கிறாள். அவள் புலம்பல் என்பது, அழுகை என்பது எல்லோரையும் உருக்குவதாக இருக்கிறது. எனவே ஒரு 10 பேரை தயார் செய்து மேலிருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு செல்வதற்கு கிராமம் முடிவெடுக்கிறது. இந்த 10 பேரும் மலை ஏறி அனுபவம் இல்லாதவர்கள். ஒரு வழியாக ஏறத் தொடங்குகிறார்கள். 10 நாள் ஆனபோதுதான் பாதி மலைக்கே அவர்கள் வருகிறார்கள். இன்னும் மீதியை நாம் எப்படி எட்டப்போகிறோம் என்பது அவர்களுக்கு மலைப்பாக இருக்கிறது. 11வது நாள் காலையில் அவர்கள் எழுந்து கூடாரத்தை காலி செய்து புறப்பட வேண்டும் என்று பார்க்கிற போது அங்கிருந்து மலையின் மேலிருந்து ஒரு தாயானவள் இடுப்பிலே ஒரு குழந்தையோடு கீழ் இறங்குகிறார். அருகில் வந்தபோது பார்க்கிறார்கள், குழந்தையை இழந்த தாய்தான் அவள் என்றும் அது அவளுடைய குழந்தைதான் என்றும் பார்க்கிறார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம். எங்களால் இவ்வளவு முயன்றும் இந்த 10 நாட்களில் பாதி மலையைத்தான் கடக்க முடிந்திருக்கிறது, உன்னால் மட்டும் எப்படியம்மா முடிந்தது? அந்த தாயானவள் அவர்களை பார்த்து சொன்னாள், இவள் என் பிள்ளை என்று. எங்கே பிடிப்பு இருக்கிறதோ அங்கே இலக்கு தெளிவாக இருக்கிறது. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு முதல் வாசகத்தில் இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் எப்படியாய் அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை திருத்துதர் யோவான் தாம் எழுதிய முதல் திருமுகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதைத்தான் தன்னுடைய நற்செய்தியில் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அவர் குறிப்பிடுவார், தம் ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல், உங்கள் மேல், என் மேல் அன்பு கூர்ந்தார். இரண்டாவதாக திருத்துதர் யோவான் சொல்லக்கூடிய இந்த கடவுளின் அன்பினுடைய வெளிப்பாடு என்பது, அன்புக்குரியவர்களே, தம் மகனை
உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார். பவுலடியார் மிக அற்புதமாக அதை உணர்ந்து சொல்வார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 31 தொடங்கி 34 வசனங்களில் ரொம்ப அழகாக சொல்லுவார். தம் சொந்த மகனென்றும் பாராமல் அவரை இயேசுவை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மீது காட்டி இருக்கிற அந்த அன்பு பரிவிரக்கம் எத்தனை ஆழமானது, எத்துணை உண்மையானது, எவ்வளவு நீளமானது, அகலமானது, நம்மளால் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதை சொல்லுவார். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் நிச்சயமாக நம்மளால் அதை அறிந்து கொள்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அந்த அளவுக்கு அது பரந்த பேரன்பு. முடிவில்லா காலத்திற்கும் உன் மீது நான் அன்பு கூர்ந்தேன், உன் மீது நான் இரக்கம் காட்டினேன். இப்போ அந்த அன்பை உணர்ந்தவர்கள்தான், அந்த அன்புக்கு பதில் உண்மையை, நீதியை வெளிப்படுத்துகிறவர்கள்தான் கடவுளை அறிந்தவர்கள். அதனால தான் இன்றைக்கு நாம் அறிவிலிகளாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நான் சொன்ன அந்த மறையுரையின் தொடக்கத்தில் அமைந்த அந்த கதையாக இருந்தாலும் தாய்க்குத்தான் தெரியும் தன் பிள்ளையை இழந்ததன் வருத்தம். சொல்லுவாங்க இல்லையா, முட்டை விடுற கோழிக்குத்தான் தெரியும் டேஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி. உண்மைதான். பெற்ற தாய்க்குத்தான் தன் பிள்ளையின் அருமை தெரிகிறது. கடமைக்காக செல்லுகிறவர்கள் 10 நாளாகியும் பாதி மலையை கூட கடக்க முடியலை. அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு நாம் பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை, ஏனோ தானோ என்கிற வாழ்க்கையை, நான் ஏன் தான் இந்த குடும்பத்தில் பிறந்தனோ என்பதை போல தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாத ஒரு வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அறிவிலிகள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார் இந்த இயேசுவின் அன்பை, இயேசுவின் வழியாக இந்த மானுடத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் பேரன்பின் ஆழத்தை, நீளத்தை, அகலத்தை, உயரத்தை அறிந்து கொள்வதில் தன்னையே முழுமையாய் கையளித்ததால் தான் மனிதர்களை மட்டுமல்ல, இறைவனினுடைய உயிர்கள் அனைத்தையும் நேசிக்கிற ஒரு புனிதராக பார்க்கிறோம். மீன்களுக்கும் போதிப்பவராக அவரை பார்க்கிறோம். நண்டுகள் அவரிடத்திலே ஆசிரை பெற்றுக்கொண்டதாக புதுமை நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியில் திருத்தூதர் யோவான் முதல் வாசகத்திலே சொல்லக்கூடிய அந்த கடவுளின் அன்பு எத்தகைய பரிவிரக்க செயல்பாட்டை முன்னிறுத்தக்கூடியது இயேசு அங்கே வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நம்ம பெரும்பாலும் சீடர்களைப் போல தான் செயல்படுறோம். சீடர்கள் மூளையிலிருந்து செயல்படுகிறார்கள், அறிவிலிருந்து செயல்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த உலகம் அறிவினால் தான் பல நேரங்களில் இயக்கப்படுகிறது. இந்த உலக தலைவர்கள் அறிவினால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதால் தான் இன்னும் இந்த உலகத்தில் 50 விழுக்காடு மக்கள் ஒருவேளை உணவோடு படுக்கைக்கு செல்ல வேண்டிய நிலை. அப்ப இந்த உலகத்தின் 50 விழுக்காடு மக்களுக்கு இன்னும் ஒருவேளை உணவை கடந்த ஒன்று கிடைக்கவில்லை என்றால், அப்ப இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் அறிவிலிருந்து ஆளுகை செய்கிறார்கள். ஆனால் இந்த அகிலத்தை படைத்த கடவுள், கடவுளின் மகனாக நற்செய்தியில் தன்னை நிலைநிறுத்துகிற இயேசு இதயத்திலிருந்து செயல்படுகிறார். தன் சீடர்களுக்கும் இதயத்திலிருந்து செயல்படுவதற்கான அழைப்பை கொடுக்கிறார். சீடர்கள் வந்து சொல்றாங்க, மாலை நேரம் ஆயிருச்சு, விரட்டி விட்டுருங்க, ஏன் இவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிற சுமை நமக்கு,
200 தெனாரியத்திற்கு போய் நாங்கள் அப்பம் வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கணுமா? என்ன இருக்கிறது? நடக்காது, முடியாது, ஆகாது, கிடைக்காது என்று பல நேரங்களில் கற்பனையிலேயே நாம் வாழ்கிறோம். ஆனால் இயேசு இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு, உண்மையான பிடிப்பு உனக்கு இருக்கிறதா? உண்மையான உணர்வு உனக்கு இருக்கிறதா? உண்மையான உறவு சிந்தனை உன்னை இயக்குகிறதா? அப்ப என்னிடத்தில் என்ன இருக்கிறது? எங்களிடம் என்ன இருக்கிறது? இருப்பதை கொண்டு என்ன நன்மையை செய்ய முடியும்? என்ன இருக்கிறது உங்களிடம் சென்று பாருங்கள். 5 அப்பங்கள் 2 மீன்கள். பிரியமான பிள்ளைகளே, ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள். ஆனால் இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து தான் உங்களுக்கு உணவு கொடுக்கணுமா? நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் கடவுளுக்கு, கடவுளின் மகனாகிய இயேசுவுக்கு இல்லவே இல்லை. ஆனாலும் அவர் செய்தது மந்திர செயல் அல்ல, மாயாஜலம் அல்ல. மாறாக மக்களை பகிர மறுக்கக்கூடிய மனங்களை உடைத்து உருமாற்றி செய்யக்கூடிய ஒரு புதுமைதான் இந்த அப்பங்களை பழுகக்கூடிய நிகழ்வு. சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கு இந்த உலகத்தில், சமூகத்தில் பற்றாக்குறை என்பது இல்லை, பகிராக்குறைதான் இருக்கிறது. என்கிட்ட இருக்கிறத நான் ஏன் அவளுக்கு கொடுக்கணும்? ஏன் அவனோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற சுயநல சுவற்றுக்குள்ளேயே வாழக்கூடிய இந்த மானுடத்தை இயேசு தன்னுடைய கூர்மையான பார்வையால், எளிய கேள்வியால் அங்கே துளைத்தெடுக்கிறார். உங்களிடம் என்ன இருக்கிறது? அது சீடர்களுக்கு மட்டும் முன்வைக்கப்பட்ட கேள்வி அல்ல, அங்கே வந்திருந்த எல்லா மக்களுக்கும் இயேசு கொடுக்கக்கூடிய கேள்வி. என்கிட்ட அது இல்லை, எங்கள்கிட்ட இது இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த மாற்றத்துக்கு, இந்த சிறப்புக்கு, இந்த உயர்வுக்கு என்ன இருக்கிறது? அதை நாம் தேட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருப்பதே பலருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கிறது. சொல்கிறாங்க இல்லையா, வங்கிகளில் இன்றைக்கு கணக்கு வைத்து எவ்வளவு உள்ள கணக்கு இருந்துச்சுன்னு சொல்லாமையே, சொந்த பந்தங்களுக்கு சொல்லாமல் போய் சேர்ந்த, அடையாளம் காணப்பட முடியாத நபர்கள் சேர்த்து வைத்த பணத்தினுடைய மதிப்பு எத்தனையோ லட்சம் கோடி. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. யாருக்காக நாம் செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறோம்? அப்ப இருப்பதை பகிர வேண்டும். பகிரக்கூடிய மனம் நம்மில் இயல்பாக பிறப்பெடுக்கிற போது அதுதான் கடவுளினுடைய பரிவிரக்கத்திற்கு, அவர் உங்கள் மீதும் என் மீதும் காட்டுகிற அன்புக்கு பதிலன்பை காட்டுகிற விதம். மலை போன்ற காரியங்களை செய்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. பிடிப்போடு, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய பங்கு, இவன் என்னுடைய சகோதரன், இவள் என்னுடைய சகோதரி, இவள் என்னுடைய தோழி, இவர்கள் எங்களுக்கு உரியவர்கள், எங்களுக்கு வேண்டியவர்கள் என்கிற அந்த உறவோடு என்னுடைய நேரத்தை, என்னுடைய திறமையை, என்னுடைய ஆற்றலை, எனக்கு தெரிந்ததை, என்னிடம் இருப்பதை, என்னுடைய நேரத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிற போது மாபெரும் அதிசயங்கள் நடக்கக்கூடிய நிலையை கடவுள் அங்கே உருவாக்குகிறார் என்பதுதான் இன்றைய நாளில் 12 கூடைகள் நிறைய அந்த அப்பம் மீதியானது எடுக்கப்படுகிறது என்கிற நிகழ்வு நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பிடிப்பு இல்லாத, பெற்றுக்கொண்ட அறிவின் அடிப்படையில் என் தேவை, என் குடும்பம், என் பிள்ளை என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே வாழக்கூடிய, பிரிவினை சுவர்களை எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய இந்த மானுடத்தை இறைவன் உங்களிடம் என்ன இருக்கிறது, பரிவிரக்க உணர்வோடு நீங்கள் பகிர முன்பாருங்கள் என்கிற கேள்வி வழியாக இத்தகைய மானுடத்தை சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய, அது சாதி அடிப்படையில் இருக்கலாம், இன அடிப்படையில் இருக்கலாம், மொழி அடிப்படையில் இருக்கலாம், சமயத்தின் அடிப்படையில் இருக்கலாம், அத்துணை தடைகளையும் உடைத்தெறிவதற்கு நாம் இன்றைக்கு மனம் கொண்டவர்களாக, உண்மையான அந்த கடவுளின் அன்பை உள்ளத்தில் அனுபவித்த அறிவாளிகளாக செயல்பட வேண்டும். எதையும் பிறருக்கு கொடுக்க மறுக்கக்கூடிய சுயநல எண்ணம் கொண்ட, பிறரின் புலம்பல்களுக்கு செவி கொடுக்க மறுக்கக்கூடிய அறிவிலிகளாக நாம் வாழக்கூடாது என்பதை நம் புனிதரிடமிருந்து, நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக, இயேசுவின் அன்பு தன்னை ஆட்கொண்டதற்கு எப்படிப்பட்ட ஒரு பிரமாணிக்கமான ஒரு வாழ்க்கையை, பற்றுறுதி நிறைந்த ஒரு வாழ்க்கையை,
தொண்டு நிறைந்த ஒரு வாழ்க்கையை, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கையை எல்லா நேரங்களிலும் முன்னெடுக்க தன்னை கையளித்தாரும். அப்படிப்பட்ட சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்வை, அன்பிற்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கையை தொண்டுள்ளம் நிறைந்த பிள்ளைகளாக, பரிவிரக்க சிந்தனை உள்ள பிள்ளைகளாக, இருப்பதை அடுத்திருப்பவரோடு பகிர மனம் கொண்ட பிள்ளைகளாக வாழ புனித பதுவை அந்தோணியாரின் பரிந்துரையோடு இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அருள் வேண்டுவோம். ஆமேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பதுவை அந்தோணியாரின் அருட்காவலில் வாழும் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை பின்னக அருளடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீ. சாவுக்கு உரிய எங்களது
மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் சிறப்பாக வாழ்வென்கிற கொடையை பெற்றுக்கொண்டு 49 ஆண்டுகள் நிறைவு செய்யும் உம் அடியானாகிய திருப்பணியாளர் நிலைக்கு தேர்ந்து கொண்டதை நினைத்து நன்றி கூறுகிற அருள்பணியாளராகிய என்னுடைய வேண்டுதல்கள். ஆராதனை டிவி என்கிற வலையொலி தளத்தினுடைய செயல்பாடுகளுக்குள் தங்களையே அர்ப்பணித்திருக்கிற அன்பு உள்ளங்களின் வேண்டுதல்கள். இன்றைய நாளில் திருப்பலி கருத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிற குடும்பங்களின் வேண்டுதல்கள். எங்களின் சிறப்பு ஜபங்களுக்குரிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்த ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் இறந்தோர் யாரும் இணையாத ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைத்து தீமைகளிலிருந்தும் நம்மை காக்கின்றவர், குறிப்பாக திருப்பலி நிறைவேற்றுகிற அருள் பணியாளராகிய என்னை 49 ஆண்டுகள் அற்புதமாக கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நாளைய தினம் என்னுடைய பிறந்த நாள். இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். 50வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆசிர்வாதம். எனவே எல்லா நலன்களாலும் தன்னை பிடித்திருக்கிற பிள்ளைகளை வழிநடத்துகிறவர். நிச்சயமாக இன்றைக்கு அந்தோணியாரின் பெயரால் இந்த திருப்பலியில் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான நலன்களை பொழியக்கூடியவர். எனவே உங்களுடைய இந்த ஜெபத்தில் அடியேனையும் இணைத்து தொடர்ந்து ஆண்டவர் நம்மை அனைத்து தீமைகளிலிருந்தும் காத்து வழிநடத்த, நாம் விரும்பி தேடுகிற மகிழ்ச்சியை, நம் குடும்பங்களுக்கு ஒற்றுமையை, அமைதியை ஆண்டவர் அருளும்படி இயேசுவின் வார்த்தைகளில் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி, இயேசு தரும் அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எமை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஐயா, உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம்.
அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண்குளிர கண்டோம். பாரும் எந்த நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே பாரும் எந்த நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. தேடும் உள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. இந்த குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே, உம் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. இந்த குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வள்ளலே புனித அந்தோணியாரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.